கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 16ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தின் படி ஆண்டவர், இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் விளங்கி கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பதை விசுவாசிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் கெட்டப்படட்டும், உம்முடைய ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாகட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் தெரிந்து கொண்ட அல்லது தேவனால் தொடப்பட்ட வேதாகமத்தில் உள்ள ஒரு 7 பெண்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன் அந்த 1 சாமுவேல் 16:7 நான் வாசித்தேன் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலுடைய சில பகுதிகளை பார்க்கும்போது கர்த்தர் ஏன் அவர்களை தெரிந்து கொண்டார் என்கிற கேள்வி மேலோட்டமாக நம்முடைய இருதயத்தில் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை பார்த்து அவர்களை தெரிந்து கொண்டார் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி 7 பெண்கள், வேதாகமத்தில் உள்ள பெண்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக தாமார் என்று நாம் பார்க்கும்போது ஒரு உடைந்த உள்ளம். அந்த சகோதரியுடைய பெயர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வம்ச அட்டவணையிலே கூறப்பட்ட முதல் பெண்மணி. அவருடைய வம்ச அட்டவணையிலே பல பெண்மணிகளை பற்றி அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதலாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 3வது வசனத்திலே தாமாரை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். தாமார் ஒரு உடைந்த உள்ளத்தை உடைய ஒரு சகோதரி. இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையிலே இயேசுவின் முற்பாட்டியாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறார். தாமாரின் சரித்திரத்தை ஆதியாகமம் 38ஆம் அத்தியாயத்திலே நாங்கள் வாசிக்க முடியும். யாக்கோபினுடைய குமாரன் யூதாவினுடைய மூத்த மகன் ஏரின் என்பவருடைய மனைவிதான் அந்த தாமார். அந்த ஏர் பொல்லாதவனாய் காணப்பட்டபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேய முறைப்படி கணவன் இறந்து போனால் அந்த கணவனுக்கு பிறகு தம்பிகள் இருந்தால் அந்த தம்பிக்கு திருமணம் பண்ணி வைப்பது வழக்கம். ஏனென்றால் அந்த வம்சம் அழிந்து போகக்கூடாது என்பதற்கு. அது எபிரேய முறையில் மாத்திரமல்ல, திருநெல்வேலியில் கூட எனக்கு தெரிந்த ஒரு ஆவிக்குரிய சகோதரன், ஒரு அருமையான சகோதரன் அப்படி திருமணம் செய்திருக்கிறார். அப்பொழுது 2வது ஏரினுடைய சகோதரன் ஓனானுக்கு அவள் மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக ஓனான் தன் மூலமாக தாமாருக்கு வம்சம் வரக்கூடாது, வம்சம் வந்துவிடக்கூடாது என்று அவன் அந்த உடலுறவு கொள்ளும்போது அந்த விந்தை தரையிலே சிந்தினான் என்று வேதத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அதன் நிமித்தம் தேவன் அவனையும் அடித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ சித்தத்திற்கு மாறாக இருந்தபடியினாலே தகப்பனார் அவன் கொடுக்க மறுத்தார். தகப்பனார் வீட்டிற்கு அவள் விதவையாக அனுப்பப்படுகிறாள். கணவனை இழந்தாள். கணவனுக்கு பிறகு கணவனுடைய சகோதரனை மணந்தாள். ஆனால் அவன் வம்சம் கொடுக்க விரும்பவில்லை. இப்பொழுது விதவையாக அனுப்பப்படுகிறாள். இன்னொரு சகோதரன் இருக்கிறான், யூதாவினுடைய 3வது குமாரன். அந்த யூதாவினுடைய 3வது குமாரன் அவன் வயது வந்த பிறகு அவனுக்கும் அவள் கொடுக்கப்படவில்லை. இது எபிரேய முறைப்படி அல்லது தேவ சித்தத்திற்கு மாறான ஒரு அனுபவம். நாட்கள் சென்றது. யூதாவினுடைய மனைவி அவள் மரித்து போகிறாள். எபிரேய முறைப்படி யூதா தாமாரை திருமணம் பண்ணலாம், வம்சம் அழிந்து போகாமல் பாதுகாப்பதற்கு. ஆனால் யூதாவும் தாமாரை திருமணம் பண்ணவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் அவள் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு
ஒரு வேசியைப் போல ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கும்போது யூதா அவளை வேசி என்று நினைத்து அவளோடு கூட உடலுறவு கொண்டு அவள் இரட்ட குழந்தைகளை பெறுகிறாள். இதெல்லாம் ஆதியாகமம் 38ஆம் அத்தியாயத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பாரேஸ் சாரா என்கிற 2 பிள்ளைகள், இரட்ட குழந்தைகள் அவளுக்கு பிறக்கிறார்கள். பிறகு அவளுக்கு யூதாவுக்கு தெரிய வந்தது, தான் வேசி என்று நினைத்து உடலுறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்த அவள் வேசி அல்ல, தன்னுடைய சொந்த மருமகள் அவள் தாமார் என்று அவன் அறிகிறான். அப்பொழுது அவன் ஒரு சாட்சி கொடுக்கிறான், என் மருமகள் என்னை விட நீதி உள்ளவள் என்று. ஆதியாகமம் 38ஆம் அத்தியாயத்திலே 26வது வசனத்திலே தாமாரை குறித்து யூதா தன்னுடைய மருமகளை குறித்து சாட்சி சொல்வதை பார்க்க முடியும். ஏன் இப்படிப்பட்ட வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும்? இவ்வளவு குழப்பமான, இவ்வளவு தாறுமாறாய் போன ஒரு குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த 1 சாமுவேல் 16ஆம் அத்தியாயத்திலே 7வது வசனம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். யூதாவின் கோத்திரத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். யாக்கோபு யூதாவை வாழ்த்தும் போது இதை அறிவிக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அத்தியாயம் 10வது வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. எனவே அந்த யூதா கோத்திரத்திலே இவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அந்த யூதா ஒரு அறிக்கை செய்கிறார் பாருங்க, என்னை விட என்னுடைய மருமகள் நீதி உள்ளவள் என்று அவளுடைய இருதயத்தை குறித்து சொன்ன அந்த சாட்சியை நீங்கள் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அந்த நீதி உள்ள அந்த சகோதரியை மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதை கர்த்தர் திட்டமிட்டார். நீங்கள் இந்த இஸ்ரவேல் திருமணங்களை நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் திருமணங்களில் எப்படி வாழ்த்துகிறார்கள் என்றால், தாமார் நம்முடைய பார்வையிலே அற்பமாய் தெரிகிறாள், கணவனை இழந்தாள், கணவனுடைய சகோதரனால் வம்சம் கொடுக்க மறுக்கப்பட்டாள், 3வது சகோதரன் திருமணம் பண்ணவில்லை, மாமனார் பண்ணவில்லை, வேசியாக கருதப்பட்டு மாமனாரோடு கூட உடலுறவு கொண்டு இரட்ட குழந்தைகளை பெறுகிறாள். இவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் அந்த யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அவருடைய அனாதி தீர்மானம் இருந்தபடியினாலே அந்த கோத்திரத்திலே அவள் முற்பாட்டியாய் வருகிறாள். ரூத் 4:12 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், இஸ்ரவேல் திருமணங்களில் ஒரு திருமண தம்பதிகளை வாழ்த்தும்போது எப்படி வாழ்த்துவார்களாம், தாமார் யூதாவிற்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துவார்களாம். அந்த அங்கீகாரத்தை உலகத்திலேயே தாமார் பெறுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே இப்பொழுது தாமார் அங்கீகாரம் பெற்றுவிட்டால் முற்பாட்டியாக, இயேசு கிறிஸ்துவின் முற்பாட்டியாக இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் புதுமண தம்பதிகளை வாழ்த்தும்போது தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசை போல இந்த தம்பதிகளுடைய திருமண வாழ்க்கை அமைவதாக என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துகிறார்களாம். இப்படியாக அவள் யூதாவின் வம்ச வரலாறை அங்கே நிலைநிறுத்தி அந்த வம்சம் அழிந்து போகாதபடி பார்த்து அந்த வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை அந்த தாமார் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே அதை ஆவியானவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அந்த யூதா கோத்திரத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை திரும்பவும் ஒரு ஆணித்தரமாக சொல்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். இதை தாமாருடைய அந்த சந்ததியின் மூலமாக உலகத்திலே மனிதனாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டதான வார்த்தை. இயேசுனுடைய உள்ளம் உடைந்த உள்ளம். நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, தாமாருடைய உள்ளம் உடைந்த உள்ளம். அவளிடத்தில் தவறு காணப்படவில்லை. அவளிடத்தில் தவறு காணப்பட ஒரே ஒரு தவறு தான், அவள் ஒரு வேசியை போல வேடமிட்டு தன்னுடைய மாமனாரோடு கூட உடலுறவு கொண்டது நம்முடைய பார்வையிலே அது தவறான ஒரு காரியம். ஆனால்
அப்படிப்பட்ட உள்ளங்களையும் ஆற்றி தேற்றவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எனவே அதற்காக அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்ய வேண்டும் என்பது அர்த்தமல்ல. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் தவறுகள் ஏற்படும் போதும் ஆண்டவர் அவைகளை மன்னித்து அந்த உடைந்த உள்ளத்தையும் தனக்கு ஏற்ற பாத்திரமாக வனைந்து உருவாக்குகிறார் என்பதே ஏசாயா 61 அத்தியாயம் 1 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று தன்னுடைய நோக்கம், உலகத்திலே வந்த நோக்கத்தை அவர் கூறுகிறார். அப்படி அவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்பதற்காக ஒரு உடைந்த உள்ளத்தை தன்னுடைய முற்பாட்டியாக அவர் தெரிந்தெடுக்கிறார். உலகத்தார் பார்வையிலே அவள் ஒரு தவறான வழியில் வந்த ஒரு சகோதரி என்று தோன்றலாம். ஆனால் யூதா சாட்சி சொன்னது போல அவள் என்னை விட அவள் நீதி உள்ளவள். அந்த நீதியை தேவன் பார்த்து அதை அங்கீகரித்து அவளை தன்னுடைய முற்பாட்டியாக தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அவள் எவ்வளவாய் அவளுடைய இருதயம் நொறுங்குண்டிருக்கும் என்று பாருங்கள். கணவனை இழந்தாள். கணவனுடைய அடுத்த சகோதரன் தனக்கு வம்சம் கொடுக்க மறுக்கிறான். அடுத்த சகோதரனுக்கு அவள் கொடுக்கப்படவில்லை. தன்னுடைய மாமனார் திருமணம் பண்ணியிருக்கலாம், அதுவும் பண்ணவில்லை. அவ்வளவு நொறுங்குண்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே இல்லை. அவர் நொறுங்குண்ட அந்த இருதயத்தை பார்த்து அதை அங்கீகரித்து அதை தன்னுடைய வம்ச வரலாற்றிலே இடம்பெற வைக்கிறார். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிற சகோதரி அல்லது ஸ்திரீ, வேதத்திலே தேவனால் தொடப்பட்ட ஸ்திரீ யாரென்றால் ராகாப் என்னும் வேசி. பாருங்க, அந்த அடைமொழியே அவளை வேசி என்று தான் சொல்கிறது. தாமாரை வேசி என்று அடையாளம் கண்டு யூதா உடலுறவு கொள்கிறான். அவள் வேசி அல்ல. ஆனால் ராகாபினுடைய அந்த குவாலிஃபிகேஷனே வேசி, ப்ராஸ்டிடியூட் என்று தான் அங்கே வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இயேசுவின் வம்ச அட்டவணையிலே வந்த 2வது ஸ்திரீ பாருங்கள். அந்த முதல் வம்ச அட்டவணையிலே முதல் ஸ்திரீ நாம் பார்க்கிறோம் தாமார். 2வது மத்தேயு 1:5 நம்ம வாசிக்கும்போது 2வதாக கூறப்பட்ட ஸ்திரீ தான் அந்த ராகாப் என்கிற வேசி. எரிகோ மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து வனாந்தர பாதை வழியாக கானானுக்கு நேராக கடந்து வரும்போது தேவன் அவருடைய வல்லமையான புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் செய்த அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் இதையெல்லாம் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் வருகிற வழியிலே எத்தனையோ ராஜாக்களை சங்கரித்து கொண்டு வருகிறார்கள். எரிகோவின் அந்த மதில் இப்பொழுது விழுந்து கிடக்கிறது. அடுத்ததாக எரிகோவை பிடிக்க போகிறார்கள். எல்லா எரிகோவில் உள்ள ஜனங்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள். அடுத்தது நமக்கு என்ன நடக்குமோ என்று அவர்கள் வேதனையோடு துக்கித்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முழு எரிகோ ஜனங்களும் கலங்கி கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவனண்டையிலே வரவில்லை. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அந்த முழு பட்டணத்திலும் அந்த வேசி மாத்திரம் தேவனை விசுவாசித்தார். அதை யோசுவா 2:10 அவள் செய்கிற அறிக்கையிலே நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவனானவர் என்று சொல்கிறார். பாருங்க, அந்த அறிக்கை, அவளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவளுடைய பட்டம் என்ன, வேசி. ஆனால் அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், அவள் செய்த அறிக்கை. எனவே தான் அந்த 2 வேவுகாரர்கள் அந்த எரிகோ பட்டணம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வந்தபோது அவர்களை தன்னிடத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிட்டு அந்த எரிகோவின் ராஜாவுக்கு அவர்களை மறைத்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை முழுவதும் விசுவாசித்து தான் ராஜா அந்த வேவுகாரர்களை தான் மறைத்தது தெரிய வரும்போது நிச்சயமாக அவள் கொலை செய்யப்படுவாள், அவளுடைய வீட்டார் கொலை செய்யப்படுவார்கள். அந்த கான்சிக்வன்சஸ் அல்லது அந்த எதிர் விளைவுகள் எதையுமே அவள் பொருட்படுத்தாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனே வானத்தின் கீழே பூமியின் மேலே இருக்கிற ஒரே தேவன் என்று அவள் அறிக்கையிடுகிறாள்.
யோசுவா 2ஆம் அத்தியாயம் 9-11 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அவள் தப்பி செல்ல வழி செய்கிறாள். எனவே தான் யாக்கோபு 2:25 யாக்கோபு அந்த வேசியை பற்றி குறிப்பிடுகிறார், அந்த ராகாபை பற்றி சொல்லுகிறார். தன் கிரியைகளினாலே அவள் நீதி உள்ளவளாய் மாறினாள். அவளுடைய உலகத்தார் பார்வையில் ராகாப் ஒரு வேசி. ஆனால் அவள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டு தன்னுடைய உயிரையும் அவள் துச்சமாக நினைத்து, தன்னுடைய குடும்பத்தினருடைய உயிரையும் துச்சமாக நினைத்து அந்த வேவுகாரர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்து வெளியே தெரியாமல் அவர்களை அனுப்பி விடுகிறாளே, அதைத்தான் யாக்கோபு சொல்லும்போது அவள் தன்னுடைய கிரியைகளினாலே நீதி உள்ளவளானாள். அவள் மாத்திரம் விசுவாசித்ததினாலே தேவ பிள்ளைகளோடு சேர்த்து கொள்ளப்பட்டாள். விசுவாசிகளுடைய பட்டியலிலும் அவள் இடம் பெறுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அத்தியாயம் 31வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களேயானால், அந்த எரிகோவிலே மாண்டு போன அந்த எரிகோவின் ஜனங்களோடு கூட அவள் அழிந்து போகாமல் அவளும் அவளுடைய குடும்பத்தினரும் தப்புவிக்கப்பட்டு பின்னாலே எபிரேயர் நிருபத்தை அவர் எழுதின விசுவாச பட்டியலிலும் இந்த ராகாப் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ராகாப் எப்படி தப்பினாள்? தன்னுடைய வீட்டிலே அவள் ஒரு சிவப்பு நூலை கட்டி வைத்திருந்தாள் அடையாளமாக. அது அவர்கள் வேவுகாரர்கள் சொன்ன ஆலோசனை. அந்த அடையாளத்தை வைத்து அவளுடைய வீட்டை மாத்திரம் தப்ப வைத்தார்கள். இந்த சிவப்பு நூல் எதை காட்டுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வரும்போது பல வாதைகளை தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் அவர் அனுப்பித்த போதும் அவர்களுடைய இருதயம் கல்லானது. இஸ்ரவேலரை அவர்கள் வெளியிலே விடவில்லை. கடைசி வாதை என்னவென்றால் தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற வாதையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டால் சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு கடந்து போவான். அந்த வீட்டிலே தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்படாது. இதை நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அத்தியாயத்திலே குறிப்பாக 23வது வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அதைத்தான் அந்த அடிப்படையில் தான் அங்கே ஒரு சிவப்பு நூல் கட்டப்பட்டு அந்த இரத்தத்திற்கு, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திற்கு அடையாளமாக ஒரு சிவப்பு நூல் கட்டப்பட்டு அவளும் கட்டினாள். அதை யோசுவா 2ஆம் அத்தியாயம் 17வது வசனம் 21வது வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். எனவே எரிகோ அழிக்கப்பட்ட போது அவளும் அவளுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அவர்கள் இஸ்ரவேலர் நடுவிலே வாசம் பண்ணினார்கள். அதற்கு பிறகு என்று யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை அந்த எரிகோவிலிருந்து ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு, அவள் வேசியாயிருந்தாலும் அவள் தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டு தன்னுடைய கிரியைகளினாலே நீதி உள்ளவளானபடியினால் அவள் தன்னையும் ரட்சித்தாள், தன்னுடைய குடும்பத்தையும் அவள் ரட்சித்தாள் என்று வாசிக்க முடியும். இந்த ராகாப் யூதா கோத்திரத்தின் தலைவரான நாகசோனின் மகன் சால்மோனை மணந்தார் என்று எண்ணாகமம் 1ஆம் அத்தியாயம் 4-7 வசனங்கள் பாருங்க. யூதா கோத்திரத்தில் ஆண்டவர் பிறக்க வேண்டும், இது தேவனுடைய திட்டம். தாமாரை தெரிந்து கொண்டார். இப்பொழுது தன்னுடைய கிரியைகளினாலே நீதி உள்ள அந்த ராகாப், அந்த யூதா கோத்திரத்தினுடைய தலைவன் நாகசோனின் மகன் சால்மோனை திருமணம் பண்ண வைத்து அவர்களுக்கு பிறந்த மகன்தான் போவாஸ். அவர்தான் நம்முடைய தாவீதினுடைய கொள்ளு தாத்தா. இதை நீங்கள் மத்தேயு 1ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களிலே வாசிக்க முடியும். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்படுகிறார்? தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று அழைக்கப்படுகிறார். இந்த தாவீதினுடைய அந்த கொள்ளு தாத்தா போவாஸ் யாருக்கு பிறந்தவர்? அந்த சால்மோனுக்கும் அந்த ராகாப் என்கிற வேசிக்கும் பிறந்தவர் என்று நீங்கள் வாசிக்க முடியும். மத்தேயு 1ஆம் அத்தியாயம் 1 வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் அவள் கடந்து போகிறாள். காரணம் என்ன? வேசி எனப்பட்டவள், வேசியாகவே வாழ்ந்தவள். ஆனால் இருதயத்தில் தேவனை விசுவாசித்து அவளுக்கு தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்து
கிரியையினாலே நீதி உள்ளவளாகி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சித்து இந்த உலகத்தை ரட்சிக்க போகிற உலக ரட்சகருடைய முற்பாட்டியாக மாறுகிற பாக்கியத்தை இந்த ராகாப் என்கிற வேசி பெற்றாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலத்தான் நீங்களும் நானும் தேவனை பின்பற்ற வேண்டும். நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அப்பாவமர கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி கிரியைகளினாலே நீதி உள்ள ஒரு விசுவாசியாய் வாழ்ந்து தேவனை பின்பற்றும் போது தேவன் அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் உங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்துவார். மத்தேயு 7:23 வாசித்து பார்க்கும்போது, அக்கிரம செய்கைக்காரர்களை நான் அறியேன் என்று தேவன் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீதியின் கிரியைகளின் நிமித்தமாய் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு உயிருள்ள மீன் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துகிற ஒரு அனுபவம். செத்த மீன்களைப் போல அந்த நீரோட்டத்தோடு அடித்து கொண்டு போகிற அனுபவம் அல்ல. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தின் பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், வழிபாடுகளுக்கெல்லாம் துணை போய் வாழுகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவள் ஒரு புறஜாதி ஸ்திரீ, எரிகோவில் வாழ்ந்தவள். அவள் எரிகோ பட்டணம் அழிக்கப்படுகிறது, அவள் பாதுகாக்கப்படுகிறாள். ஏனென்றால் அவளுடைய கிரியைகளினாலே அவள் நீதிமாட்டியாய் அவள் மாறுகிறாள். மத்தேயு 7:13-14 வாசிக்கிறோம். இது கடினமான ஒரு பாதை தான். அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அன்னைக்கு அந்த ராகாப் என்கிற வேசி முழு எரிகோ பட்டணத்தில் உள்ளவர்களும் பயந்து நடுங்கி தங்களுடைய ஜீவனை இழந்த போது அவள் ஒருத்தி மாத்திரம் தைரியமாய் தேவனே, தேவனாகிய கர்த்தரே வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே தேவனானவர் என்று விசுவாசித்தது மாத்திரமல்ல, நாவினாலே அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அதை கிரியைகளிலே வெளிப்படுத்தி அவள் பாதுகாத்தாலே. இது ஒரு கடினமான ஒரு டிசிஷன். அவ்வளவு ஈஸியாக நம்ம வாசித்துறோம், ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் தான் தெரியும். அதைத்தான் மத்தேயு 7:13-14 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நெருக்கமான வாசல், நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவன பாதைக்கு நேராய், ஜீவனுக்கு நேராய் கடந்து போகிறார். கேட்டுக்கு நேராய் போகிற பாதை விசாலமான பாதை, அவர்களோடு கூட நீங்களும் ஒத்து போகலாம். ஆனால் அது அழிவுக்கு நேராய், கேட்டுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நாம் வாழாமல் நீதி கிரியைகளினாலே நீதி உள்ளவர்களாகி நாம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த, ரட்சகர் பிறப்பதற்கு இந்த ராகாப் என்கிற வேசி ஒரு முற்பாட்டியாய் மாறினது போல அநேகர் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட நீங்களும் நானும் அவர்களை வழி நடத்துகிற முற்பாட்டிகளாய் அல்லது முற்பிதாக்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, உபத்திரவத்தில் தேவனை பற்றி கொண்ட அந்த ரூத் என்கிறதான ஒரு சகோதரி. அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய இயேசுவின் வம்ச அட்டவணையில் வரக்கூடிய மூன்றாவது பெண். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் இந்த ரூத்தை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். முதலாவது தாமார், 2வது ராகாப், 3வது ரூத். நகோமி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். பெத்லெகேமிலிருந்து அவர்கள் மோவாப் தேசத்திற்கு கடந்து போகிறார்கள். இங்கே பஞ்சமானதுனாலே தவறான முடிவு. அங்கே போய் தன்னுடைய கணவன் எலிமெலேக்கை நகோமி இழக்கிறாள். 2 மகன்களுக்கும் அந்த மோவாபிய பெண்களை திருமணம் பண்ணி வைக்கிறாள். எல்லாம் தவறான முடிவுகள் தான். மக்லோன், கிலியோன் என்கிற 2 மகன்கள், அவர்களையும் அங்கே இழந்து போகிறாள். 2 மருமகள்களில் ஓர்பா மோவாபிலே தங்கிவிட்டாள். ஆனால் ரூத் மாத்திரம் தேவனை பற்றி கொண்டு நகோமியோடு கூட வெளியே வருகிறாள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம். பல செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த உபத்திரவத்தில் அவள் சொன்ன ஒரு 7 காரியங்களை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரூத் ஏன் அந்த அந்த பட்டியலில் அல்லது இயேசுவினுடைய வம்ச அட்டவணையில் 3வது பெண்ணாக இடம்பெறுகிறாள் என்றால், அவள் சொல்கிறா பாருங்க, மோவாபிய ஸ்திரீ நகோமி மூலமாக இயேசுவை பற்றி, தேவனை பற்றி அறிந்திருக்கிற வாய்ப்பை தவிர மற்றபடி அவளுக்கு எந்த வாய்ப்பும் அந்த அந்நிய தேசத்திலே இல்லை. விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஒரு அருவருப்பான பழக்க வழக்கங்கள் உள்ள ஒரு இடத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண் பாருங்க. அந்த கொஞ்ச நாள் தன்னுடைய மாமியாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தின்படி அவள் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். அந்த தீர்மானத்தில் இருக்கிற உறுதியை பாருங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன்,
நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவார் என்று சொல்றார். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம்! அந்த உபத்திரவத்தில் தன்னுடைய மாமனாரை இழந்திருக்கிறாள், தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாள், தன்னுடைய சகோதரியினுடைய கணவனை இழந்திருக்கிறாள், தன்னுடைய சகோதரி தன்னோடு கூட வரவில்லை, அவள் தங்கிவிட்டாள். இவள் புறப்பட்டு போகிற இடம் என்னதென்று அவளுக்கு தெரியாது. ஆபிரகாம் புறப்பட்டது போல நகோமியோடு கூட கடந்து போகிறாள். நகோமி அழைத்து செல்கிறாள். அந்த நிலைமையிலையும் அவள் இந்த தீர்மானங்களை எடுத்தபடியினால தான் வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவினுடைய அந்த 3வது முற்பாட்டியாக அவள் கருதப்பட்டு தேவனுடைய வம்ச அட்டவணையிலே எழுதப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமாகவும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். பாருங்க, ரூத் 2:12 வாசிக்கும் போது போவாஸ் ஆசீர்வதிக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கட்டளையிட்டார். போவாஸ் வாழ்த்தினது போல கட்டளையிட்டு வம்ச அட்டவணைக்கு நேராக கடந்து போகிறாள். போவாசின் மனைவியாக இந்த உலகத்திலே அவள் வாழ்கிறாள். இயேசுவின் முற்பாட்டியாக ஒரு உயர்ந்த உன்னத நிலைமைக்கு போகிறாள். காரணம் என்ன? அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே நிச்சயமாகவே அவர் உயர்த்துவார். உன்னதத்திலும் அவர் நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ரூத் 3:11 வாஸ்து பாருங்க. பெத்லேஹேமில் உள்ள ஜனங்கள், அங்கே போவாசுக்கும் ரூத்துக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்பொழுது அவர்கள் எப்படி பாராட்டுகிறார்கள்? இப்போதும் இல்லை, போவாஸ் எப்படி திரும்ப பாராட்டுகிறார்? இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, போவாஸ் தன் மணக்க போகிற அந்த ரூத்தை பார்த்து சொல்கிறார், நீ குணசாலி என்று சொல்லுகிறார். குணசாலி என்கிற ஒரு அனுபவம், நிறைவான பலன் கிடைக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை கொடுப்பாராக. உன் செய்கைக்கு தக்க பலன். இதுதான் அந்த வம்ச அட்டவணையில் அவள் உயர்த்தப்படுகிறாள் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ரூத்தினுடைய பேரன் தான் ஜெசி. ஜெசி யாரு? அவர் தாவீதினுடைய தகப்பன். அந்த தாவீதினுடைய தகப்பன் ரூத்தினுடைய பேர். அந்த பெரிய கிருபையை ஆண்டவர் தருகிறார். இதிலிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், இழப்புகள் வரலாம். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தரை நீங்கள் நானும் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். ஏசாயா 11:1 நீங்கள் வாசிக்கும்போது ரூத்தினுடைய அந்த வம்ச வரலாறு எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதில் பிறந்தார் என்பதை பார்க்க முடியும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க, அங்கேதான் தாவீதினுடைய வம்ச வரலாறை குறித்து அந்த தாவீதினுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மேலான கிருபைக்குள்ளாய் அவள் கடந்து போவதற்கு காரணம் லூக்கா 9:23 நீங்கள் வாசிக்கணும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இந்த அனுபவத்தை ரூத்தினுடைய அந்த 7 தீர்மானங்கள் சொன்னாலே அதில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில், ஏமாற்றங்கள் தோல்விகளுக்கு மத்தியில் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அன்றி வேறு ஒன்றும் என்னை பிரிக்காது என்று சொன்ன அந்த கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக. 4வதாக அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பத்சேபாள் இயேசுவின் வம்ச வரலாறிலே கூறப்பட்ட 4வது பெண்மணி. 1வது தாமார், 2வது வேசியாக மாறினவள், அடுத்தது 2வது ராகாப்,
வேசியாகவே வாழ்ந்தவள். மூன்றாவது, கணவனை இழந்த விதவை. அவள் எடுத்த தீர்மானத்தின்படி, அவளுடைய வாழ்க்கையின்படி ஆசீர்வாதத்தை பெற்ற ரூத்து. இப்பொழுது நான்காவதாக விபச்சாரத்திலே ஈடுபட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட வாசிக்க போகிறோம். இவள் இயேசுவினுடைய வம்ச வரலாறிலே நான்காவது பெண்மணியாக வருகிறாள். வேதம் சொல்கிறது மகா சௌந்தரியவதி, மிக அழகானவள். ஆனால் விபச்சாரத்திற்கு அவள் சம்மதித்தபடினாலே பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு கண்டிப்பானவர் என்று பாருங்க. அவள் துணிகரமாக அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டதினாலே ஆவியானவர் அவள் பெயரை அங்கே மறைத்து அந்த வம்ச அட்டவணையிலே பத்சேபாள் என்று எழுதாமல் உரியாவின் மனைவியை இடத்தில் தாவீதுக்கு பிறந்த என்று சொல்லி அந்த வம்ச அட்டவணையை அவர் எழுதுகிறார். அவளுடைய பெயர் அந்த வம்ச அட்டவணையில் எழுதப்படவில்லை. ஆனால் பத்சேபாள் மூலமாக அங்கே சாலமோன் பிறக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் அவள் செய்த விபச்சாரத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவள் எந்த மறுப்பும் அவள் தெரிவிக்கவில்லை. தாவீது அழைத்த போது அவள் மறுத்திருக்கலாம், அவள் அதை செய்யவில்லை. இன்னொன்று, தன்னுடைய கணவன் யுத்தத்திற்கு போகும்போது மகா சௌந்தரவதியான அந்த பெண்மணி மற்றவர்கள் பார்க்கும்படியாக, மற்றவர்களுக்கு இச்சையை தூண்டும்படியாக அவள் நின்று குளித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தாவீது அழைத்த போதும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவள் போகிறாள். அதனால் விளைந்த அவளுடைய அந்த பாவத்தினால ஏற்பட்ட விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், தன்னுடைய புருஷனை அவள் இழந்தாள். அவளுக்கு பிறந்த குழந்தை அது மரித்து போனதென்று வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்கு மத்தியில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டதென்று 2 சாமுவேல் 12:14 நாத்தான் மூலமாக சொல்வதையும் நாம் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் அவள் மனம் உடைந்து போயிருந்திருக்கலாம். இந்த தவறு நடந்த பிறகு அவளுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். ஆனாலும் அவருடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், அவருடைய உருக்கம், அவருடைய சாந்தம், அவருடைய நீடிய கிருபை அவளையும் மன்னித்து அவள் மூலமாக சாலமோனை உலகத்திலே தோன்ற செய்து அந்த வம்சத்திலே அவள் வம்ச வட்டங்களிலே இடம்பெற்று அவள் வருகிறாள் என்று நீங்கள் பார்க்க முடியும். நெகேமியா 9:17 நான் வாசிக்கிறேன். கீழ்ப்படியாத இஸ்ரவேலரை குறித்து, இஸ்ரவேலர்களை எப்படி ஆண்டவர் ட்ரீட் பண்ணார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வெகுவாய் மன்னிக்கிறவரும், அந்த பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, வெகுவாய் மன்னிக்கிறவரும், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அப்படி ஆண்டவர் அந்த பத்சேபாளை அவள் தவறு செய்தாலும் அவள் பிறகு மனம் திரும்பின பிறகு அவளை கைவிடாதபடி பாதுகாத்தார் என்று சொல்ல முடியும். இதை தாவீது சொல்லும்போது 103ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் தாவீது மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். செக்க செவேர் என்றிருந்தாலும் அதை ஆண்டவர் உறைந்த பனியை போல வெண்மையாக மாற்றுகிற ஒரு இரக்கம் உள்ள தேவன். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் மன்னிக்கிற தேவன். நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே போடுகிற தேவன். ஆனால் இவை எல்லாம் நாம் தொடர்ந்து பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் அல்ல. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த காலகட்டம் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு இவ்வளவு தெளிவாக சத்தியம் அந்த நாட்களிலே விளங்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு ஸ்திரியை நாம் இச்சையோடு கூட பார்த்தாலே போதும் அவளோடு கூட விபச்சாரம் பண்ணி ஆகிவிட்டது. இன்றைக்கு சத்தியத்தை தெரிந்தும் நாம் துணிகரமாக பாவத்தில் ஈடுபடுவோமே, ஆனால் அதற்கு மன்னிப்பு இல்லாமல் போய்விடும். தெரியாமல் பாவம் செய்தால் கூட அந்த பாவத்திற்கு தண்டனை உண்டு, அந்த பாவத்திற்கு விளைவுகள் உண்டு என்பதை தாவீதினுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஏசாயா 1:18 நம்ம வாசிக்கும் போது, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். அறியாமல் செய்த பாவங்களுக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது, மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விலகும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். முதல் குழந்தை இறந்து விட்டது. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த முதல் குழந்தையை கர்த்தர் அடித்தார். கேவலமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கும் வேத புத்தகத்திலே. எனக்கு தெரிந்து கேவலமாக என்கிற வார்த்தை அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு இடத்தில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும்
கர்த்தர் இரண்டாவது பிறந்த குழந்தை சாலமோனை நேசித்தார் என்று 2 சாமுவேல் 12:24 கர்த்தர் சாலமோனிடத்தில் அன்பாயிருந்தார். அதுதான் தேவனுடைய இரக்கம், அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய சாந்தம், நீடிய பொறுமை. நாத்தான் தீர்க்கதரிசியுடைய கண்களிலும் பிறகு பத்சேபாள் அவள் தயவு பெற்றாள். சாலமோனை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று தாவீது விரும்பினார், பத்சேபாள் விரும்பினார். அதை நாத்தானும் அதை உறுதிப்படுத்தி தாவீதினிடத்தில் பத்சேபாளுக்காக பரிந்து பேசினார் என்று 1 ராஜாக்கள் 1ஆம் அத்தியாயம் 11 - 14 வரை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். சாலமோனுக்கு இந்த உலகத்திலே சாலமோனுக்கு முன்னும் சாலமோனுக்கு பின்னும் யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். தனக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் சாலமோனை தெரிந்தெடுத்தார். நாம் ஒருவேளை சாலமோன் வேசித்தனத்தில் பிறந்த பிள்ளை அல்லது வேசியின் பிள்ளை என்று நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் இயேசு சாலமோனை அங்கீகரித்தார். மத்தேயு 12:42 சொல்லும்போது சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று தன்னுடைய ஸ்டேட்டஸை சொல்லுவதற்கு சாலமோனை உதாரணமாக அவர் சுட்டி காட்டுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தில் பவுல் தன்னை அறிக்கை செய்யும்போது பிரதான பாவியாகிய நான் என்று சொல்கிறார். அந்த பிரதான பாவியாயிருந்த பவுலை ஆண்டவர் பிரதான அப்போஸ்தலனாக மாற்றுகிற ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே அவர் அழைத்து கொண்டு போகிறார். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மத்தேயு 1:21 வாசிக்கிறோம், இயேசு அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். எனவேதான் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பத்சேபாள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவளும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணையிலே 4வது பெண்மணியாக அவள் இடம்பெறுகிறார். 5வதாக எலிசபெத், சகரியாவின் மனைவி எலிசபெத்தை குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த எலிசபெத் தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்திலே இருந்ததான ஒரு சகோதரி. 7 பெண்கள், இது 5வது பெண்ணாக சொல்லுகிறேன். தேவனால் தொடப்பட்ட அல்லது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட 5வது பெண். இவள் ஆரோன் வம்சத்தைச் சேர்ந்தவள், ஆசாரிய வம்சத்தைச் சேர்ந்தவள், ஆசாரியனாகிய சகரியாவின் மனைவி. ஆனால் மலடியாயிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. வயது சென்றவர்கள், தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தவர்கள். வேதம் சொல்கிறது அவர்கள் குற்றமற்றவர்கள், நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள் என்று லூக்கா 1ஆம் அத்தியாயம் 6வது வசனம் 7வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. குறைவுகளுக்கு மத்தியிலும் அவள் மலடி, ஒரு ஆசாரியனுடைய மனைவி. ஆசாரியன் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்கும், ஆனால் ஆசாரியனுக்கு குழந்தை இல்லை. பாருங்க, அந்த குறைவுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் நீதிமான்களாய் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று லூக்கா 1ஆம் அத்தியாயம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது. இதைத்தான் அந்த நீதிமொழிகள் 14ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தில் புத்தி உள்ள ஸ்திரீ தன்னை வீட்டை கட்டுகிறாள் என்றும், நீதிமொழிகள் 31வது அத்தியாயத்தில் புத்தி உள்ள ஸ்திரீயுடைய குணாதிசயங்கள் என்னவென்பதை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த எலிசபெத்தை பற்றி நாம் சொல்லும்போது அவள் தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் வைத்திருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நீங்களும் நானும் காக்க வேண்டும். மரியாள் இடத்திலே கேப்ரியல் தூதன் வந்து சொல்லுகிறார். இயேசுவினுடைய பிறப்பை பற்றி கூறின போது மரியாள் அந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்கு அன்றைக்கு அந்த பட்டணத்திலே அந்த தேசத்திலே எத்தனையோ ஜனங்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் மரியாள் தெரிந்தெடுத்த பெண்மணி அந்த எலிசபெத். பாருங்க, தேவனுடைய தாய் என்கிற அங்கீகாரம் பெற்ற மரியாள் தான் தெரிந்தெடுத்த பெண்மணி யார் என்றால் எலிசபெத். அந்த எலிசபெத்தினிடத்துல தான் அவள் தன் பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டு தான் கருவுற்றிருக்கிற அந்த நல்ல செய்தியை அவள் சொல்ல வருகிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 41 - 45 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால் எலிசபெத் சொல்கிற பதில பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற சகரியாவும் எலிசபெத்தும், அதுதான் அதில் முக்கியம். நம்முடைய ஜீவமும் அப்படி காணப்படுமே. ஆனால் கர்த்தர் நம்மையும் அங்கீகரிப்பார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. பாருங்க, அதை ஒரு பெரிய பாக்கியமாய் நினைக்கிறாங்க எலிசபெத். என்னுடைய ஆண்டவருடைய தாயார்
என்னிடத்துல வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது. லூக்கா 1ஆம் அத்தியாயம் 41 45 வரை வாசிக்கும்போது அங்கு மரியாள் 3 மாதங்களாய் தங்கியிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ என்ன ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப் அந்த எலிசபெத்துக்கும் அந்த மரியாளுக்கும் இருந்திருக்கும் என்று பாருங்க. அவ்வளவு ஒரு நல்ல உறவு. இந்த 3 மாதங்கள் மரியாள் ஆவியில பலப்படுவதற்கு உதவி இருக்கலாம். ஏன் மரியாள் ஆவியில பலப்பட வேண்டும்? மரியாளுக்கு தெரியும், தான் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, கணவனோடு கூட நான் இன்னும் சேரவில்லை, நான் இப்பொழுது கருத்தரித்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரால் கருத்தரிக்கப்பட்டது எனக்கு தெரியும், எலிசபெத்துக்கு தெரியும், ஆனால் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியாது. அவர்கள் என்னை தவறாக பேசுவார்கள், என்னுடைய திருமணம் நின்று போகும், அவமானம் காத்திருக்கிறது, நிந்தை காத்திருக்கிறது, இதெல்லாம் மரியாளுக்கு தெரியும். ஆனால் அந்த 3 மாதம் எலிசபெத்தோடு கூட தங்கின அந்த 3 மாதங்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுவதற்கு அந்த 3 மாதங்கள் உதவி இருக்கலாம். குழந்தை பிறந்தபோது எலிசபெத்தும் சகரியாவும் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிறந்தபோது வேதம் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்களுக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள். தேவனோடு கூட நல் உறவு வைத்திருந்தார்கள், உறவினர்களோடு கூட நல் உறவு வைத்திருந்தார்கள், ஒருமனப்பட்ட தம்பதிகளாய் வாழ்ந்தார்கள். எபேசியர் 4:32 நம்ம வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று அந்த நல் மனம், அந்த நல் உறவு, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம், இது எல்லாவற்றையும் இந்த எலிசபெத்தினுடைய குணாதிசயங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. லூக்கா 2:14 அந்த வாசிக்கிறோம். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யார் துதித்தார்கள்? அந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த தூதனோடு கூட சேர்ந்து பரம சேனை, அந்த பரம தூதர்களின் சேனையும் இணைந்து அவர்கள் துதித்தார்கள். அப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல எலிசபெத்தும் சகரியாவும் தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனோடு கூட நல்லுறவு கொண்ட, தேவனால் நடத்தப்படுகிற, தன்னுடைய உறவினர்களோடு கூட நல்லுறவு கொள்கிற, அவங்களையும் ஆவிக்குள்ளாக பலப்படுத்துகிற ஒரு குடும்பமாக நாம் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை காண முடியும். எனவே அந்த எலிசபெத்துக்கு இருந்த அந்த திவ்ய சுபாவங்கள் நம்மிடத்தில் பெருகும்போது நாமும் அநேகரை ஆவியிலே பலப்படுத்த முடியும், நாமும் ஆவியானவராலே நடத்தப்பட முடியும். 6வதாக இயேசுவின் தாயார் மரியாளை குறித்து, கன்னி மரியாளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 1:28 வாசிக்கும் போது இந்த கன்னி மரியாளுடைய விசேஷம் என்ன? கன்னி மரியாளுடைய விசேஷம் என்னவென்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், கிருபை பெற்றவர். தூதன் அறிவிக்கிறார், நீ இப்படியாக குழந்தையை கருத்தரிக்க போகிறீங்க என்று சொன்ன போது அங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள். தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, தேவனை நம்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, இது சாதாரணமாக மரியாளுக்கு இது கிடைக்கவில்லை. மரியாளுடைய பதிலை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த லூக்கா 1:31-38 வரை வாசித்து பாருங்க. அங்கே மரியாளுடைய மனத்தாழ்மையை பற்றி நீங்கள் காண முடியும். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தூதன் சொல்கிறான். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்புக்குள்ளே நடத்தப் போகிற இயேசு கிறிஸ்து என்னும் தேவனுடைய குமாரன் உன்னுடைய வயிற்றிலே பிறக்க போகிறார் என்று சொன்னபோது அந்த அம்மாவுடைய பதில் பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். தெரியும் என்னென்ன நடக்கும் என்று தெரியும். இப்படி தான் கருத்தரித்தால், இப்படி நான் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு நடந்தால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று மரியாளுக்கு தெரியும். அது எதையுமே அவங்க பார்க்கல, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். அவங்களுடைய பதில் பாருங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஐ எம் த சர்வன்ட், ஐ எம் த சர்வன்ட், பாண்டட் லேபரர் மாதிரி சொல்றாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை. இஸ்ரவேலின் தன்னுடைய இரட்சகர் தன்னிடத்தில் பிறக்க போகிறதுனால அதே நேரத்தில் அவங்களுக்கு இருந்த சந்தோஷம். அவர் சொல்றாங்க பாருங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள்.
மரியாளை என்ன சொல்றாங்க தன்னை குறித்து? ஜனங்கள் தன்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். பாக்கியவதி என்ன? ஒரு பிரிவிலேஜ்டு உமன், ஒரு 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 விசேஷித்த கிருபை பெற்ற, விசேஷித்த ஆசீர்வாதம் பெற்ற, யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை பெற்ற, நான் ஒரு ஒரு விசேஷித்த ஸ்திரீன்னு தான் அவங்களே அட்ரஸ் பண்றாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் அந்த மரியாளை தவறாக தேவன் என்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கனத்திற்குரியவங்க, மரியாதைக்குரியவங்க, அவங்க பாக்கியவதி, அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரம், தேவனுடைய அடிமை. ஆனால் மரியாள் தேவன் அல்ல என்பதை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மரியாளுடைய பதில் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கும் அது ஒத்ததாய் காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 46-45 வாசிக்கும் போது அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் அவங்களுடைய பதிலே நிறைவேறுவதை காணுகிறோம். தூதர்கள் சொன்னதை மேய்ப்பர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த தன்னுடைய இருதயத்தில் அதை எல்லாம் அடக்கி வைத்து அவர்கள் தியானம் பண்ணுகிறார். தூதர்கள் வந்து சொல்றாங்க, உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு உலகத்திற்கு ஒரு வெளிச்சம் வரப்போகிறது, இருளில் நின்று விடுவிக்க போகிறார் என்று சொன்னபோது இருதயத்தில் அதை அடக்கி வைத்து தியானம் பண்ணினார். இது ஒரு மேலான குணம். இருதயத்தில் நம்முடைய சிந்தனையை தேவனுடைய ஆவியானவரால் அடக்கி ஆண்டு அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சிந்திக்கிற ஒரு அனுபவம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலே இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 119ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு எனது வாக்கை உம்முடைய இருதயத்தில் வைத்தேன். அந்த அவர் இரட்சகர் என்று அந்த அம்மாவுக்கு தெரியும். பாவத்தை நீக்கி உலகத்தை ரட்சிக்க போகிற இரட்சகர் என்பது தெரியும். ஆனால் அவங்க அதை எதையுமே வெளியில் சொல்லல, இருதயத்தில் வைத்து தியானம் பண்ணினார்கள். அதே போல சங்கீதம் சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு எனது வாக்கை என் இருதயத்தில் வைத்து காத்து கொண்டேன் என்று. கொலோசியர் 3:16 வாஸ்து பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுடனே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதால் அந்த அம்மாவோடு கூட எப்படி தேவ வசனம் இருந்து அவங்களை அந்த மேலான ஸ்தானத்திற்கு கொண்டு போனதோ, அதே போல தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அது இருந்து கிரியை செய்ய வேண்டும். யோவான் 17ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அந்த தேவ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த நம்மளை பரிசுத்தமாக்குகிற அந்த கிருபை அந்த தேவனுடைய வசனத்திற்கு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் இயேசு அவர் வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை தான் மாம்சமானது. அதை யோவான் 1:14 வாசிக்கிறோம். அதைத்தான் நீங்களும் நானும் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவை நேசிப்பதனாலே அவருடைய வார்த்தையில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தான். யோவான் 14:23 இயேசு சொல்லுவார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனை பற்றி அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்தில் அங்கே இருந்த அன்னாள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, சிமியோன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அப்பா லூக்கார் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவள் கேட்கிறாள். ஒரு இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி கொண்டு போகும் என்று சொல்லுகிறாள். இயேசுக்கு வரப்போகிற பாடுகளை மரியாள் கேள்விப்படுகிறாள். அன்னாள் மூலமாக இயேசு உலக இரட்சகர், இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்த உலக இரட்சகர் என்று கேள்விப்படுகிறார்கள். அந்த தூதர்கள் மூலமாய் கேள்விப்படுகிறார். வேதம் சொல்கிறது, இது எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே அடக்கி வைத்து கொண்டு அவர்கள் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாரா? கடைசியாக அன்னாள், அந்த 84 வயது விதவை அன்னாள் என்கிற தீர்க்க தரிசியை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, கன்னி பிராயத்திலே அவங்கள் திருமணம் ஆனாங்க. 7 வருஷம்தான் கணவனோடு கூட வாழ்ந்தாங்க. பிறகு கணவன் மரித்து போகிறார். அதன் நிமித்தம் அவங்க இந்த எழுதப்பட்ட நேரத்தில் 84 வயசு தேவாலயத்திலே தங்கி
உபவாசித்து இரவும் பகலும் தேவனை பாடி துதித்து தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு சகோதரி என்று அன்னாளை குறித்து வேதத்திலே தேவன் அங்கீகரித்து அந்த அம்மாவை குறித்து எழுதியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 36, 38 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், இந்த 37, 38 வசனத்தை வாசிக்கிறேன். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். இது பழைய ஏற்பாட்டு கால அனுபவம். புதிய ஏற்பாட்டு கால அனுபவத்தில் 24 மணி நேரமும் வேதம் ஆலயத்தில் நம்மால் போய் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாரேயானால் அந்த அன்னாளை அங்கீகரித்தது போல ஆண்டவர் அங்கீகரிப்பார். 2:38 வாசிக்கிறோம். அந்த அம்மா என்ன செய்தாங்க? கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பேசிக்கொண்டே இருந்தாங்க. இஸ்ரவேலருக்கு ஒரு மீட்பு வருகிறது, ஒரு இரட்சகர் வருகிறது, அந்த இரட்சகர் பிறக்கிறார், பிறக்க போகிறார் என்று தேவனுடைய வருகையை குறித்து அவங்க முன்னறிவித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து அவர் பரமேறி சென்றிருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கு நீங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பெற்ற பாத்திரமாய் கருதப்பட வேண்டும் என்றால், அவருடைய 2வது வருகையை குறித்த அந்த எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய நாவில் இருந்து புறப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நாமும் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள். அந்த இஸ்ரவேலின் இரட்சகர் வரப்போகிறார் என்று அவர்கள் சொல்லி ஆலயத்திலே வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரிடத்திலும் சத்தியத்தை அறிவித்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள், துதித்தார்கள், மகிழ்ந்தார்கள், ஆலயத்தை விட்டு நீங்காதிருந்தார்கள். நாமே தேவனுடைய ஆலயமாயிருந்து இந்த காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கீகாரத்தை தருவார். பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில், காலையிலே உன் விதையை வித, மாலையிலே உன் கையை நெகிழ விடாத. காலை ஒரு அர்த்தத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நம்முடைய இளமை பிராயத்தை குறிக்கிறது, மாலை நம்முடைய முதுமை பிராயத்தை குறிக்கிறது. நீங்கள் இளைஞராயிருந்தாலும் சரி, முதியோராயிருந்தாலும் சரி, எந்த வயதை சார்ந்தவராயிருந்தாலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் 2ம் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் அறிவிப்பான், பெறுவான் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அந்த தூதர்கள் அறிவித்தார்கள். பிறகு மேய்ப்பர்களுக்கு அது அறிவிக்கப்பட்ட போது மேய்ப்பர்கள் அதை கேட்டார்கள். கேட்டு அதை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். லூக்கா 2:17 வாசிக்கிறோம். தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள், மேய்ப்பர்கள் அதை கேட்டுவிட்டு அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை, அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். உங்களுக்கு இயேசுவை குறித்து தெரியும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்களும் நானும் அவரை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டும். சாஸ்திரிகள் இயேசுவை குறித்து அறிவித்தார்கள். மத்தேயு 2:2 வாசிக்கிறோம். அதன் நிமித்தமாகத்தான் ஏரோது பயந்து தன்னுடைய பதவி போய்விடுமோ என்று சொல்லி அந்த சிறு குழந்தைகளை எல்லாம், 2 வயதுக்குட்பட்ட சிறு குழந்தைகளை எல்லாம் அவன் சிரச்சேதம் பண்ணினான் என்று மத்தேயு 2:16 வாசிக்கிறோம். அதன் நிமித்தம் அந்த கூக்குரல் எழுப்பப்பட்டது என்று சொன்ன தீர்க்க தரிசனம் மத்தேயு 2:17-18 நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து, அவருடைய 2வது வருகையை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, நித்திய நரகத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 1:18 அதுதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இதுதான் நம்முடைய தேவ பலம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். பாடுகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது.
ஏனென்றால் இது தேவனுடைய கட்டளை. மார்க் 16:15 வாசித்து பாருங்கள். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவரே அல்லாமல் ரட்சிப்பு வேறு ஒரு இடத்திலும் இல்லை. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 சொல்லுவார், இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த தெய்வத்தாலும் செய்ய முடியாத தெய்வங்கள் அடையாளங்களை நடப்பிக்கலாம், அற்புதங்களை நடப்பிக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறதான த பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது பிரசங்கிகளிலே இளவரசர் என்று அந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவரை குறித்து சொல்வார்கள். அவர் என்ன சொல்கிறார்? You have never truly found Jesus if you do not tell others about him. நீங்கள் இயேசுவை உண்மையாக நீங்கள் கண்டது உண்டானால் நிச்சயமாக நீங்கள் அவரை பற்றி சொல்வீர்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவரை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். எனவே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இது ஒரு பகுதி. ஆனால் நீ இயேசுவை அறிந்தது உண்மையானால் நீ இயேசுவை குறித்து ஒரு சிலருக்காவது நீ சொல்லி ஒரு சிலரையாவது அக்கினி நின்று நீ தப்புவித்து நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு சொல்ல வேண்டும். அந்த தீர்க்கதரிசிகள் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த சந்தோஷப்பட்டது போல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 2:10 நாமும் நற்செய்தியை அறிவித்து சந்தோஷப்படணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்னாள் கற்றுக் கொடுக்குற பாடம். அந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான். அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த 4 குஷ்டரோகிகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்த அந்த எதிரிகளுடைய பாளையத்தில் அவர்கள் செத்து கிடந்ததையும், அங்கு திரளான உணவு இருந்ததும், அங்கே சமாரியாவில் கொடிய பஞ்சம் இருந்ததையும் அவர்கள் தங்களுடைய மனதிலே வைத்து அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இன்று நற்செய்தி அறிவிக்கிற நாள், இதை நாம் அடக்கி கொண்டிருந்தால் நம்மேல் குற்றம் சுமரும் என்று அந்த குஷ்டரோகிகள் அதை விட்டு புறப்பட்டு ஓடி போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல நீங்களும் நானும் நற்செய்தியை அறிவிப்போம். அந்நாளிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த 7 ஸ்திரீகளை குறித்து நாம் வாசித்தோம். 4 பேர் விசுவாச பட்டியலிலே இடம்பெற்றவர்கள், 3 பேர் அவர்களுடைய வாழ்க்கையினால கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள். கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த 7 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதாக. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. யார் மூலமாவது எந்த ஒரு நல்ல காரியம் வந்தாலும் அதை நாம் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாயிருப்போம். அவருடைய வாசனையை வீசுவோம். அவருடைய நற்செய்தியை அறிவிப்போம். அநேகரை அவரண்டையில் இழுத்து கொண்டு வருவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.